பழனிமலையைப் பற்றி நாம் பேசும்போது முதலில் நினைவுக்கு வருவது முருகப்பெருமானின் திருத்தலம். ஆனால் அந்த மலையின் வரலாற்றில் இன்னொரு மர்மமான பெயரும் இருக்கிறது. அது போகர், சித்தர் போகர் உருவாக்கியதாக கூறப்படும் நவபாஷான சிலை. இந்த சிலையைப் பற்றி பல நூற்றாண்டுகளாக பல கதைகள் சொல்லப்பட்டு வருகின்றன. இந்த சிலை உண்மையில் எதனால் செய்யப்பட்டது? நவபாஷாணம் என்றால் என்ன? உண்மையிலேயே அது 9 வகையான விஷப் பொருட்களால் செய்யப்பட்டதா? அல்லது அதன் பின்னால் வேறு ஒரு சித்த மருத்துவ ரகசியம் இருந்ததா? இந்த கேள்விகளுக்கான பதில் இன்றும் முழுமையாக தெளிவாக இல்லை. போகர் பற்றி சித்தர் மரபில் பல்வேறு செய்திகள் கூறப்படுகின்றன. அவர் ஒரு சித்தர் மட்டுமல்லாமல் யோகம், ரசவாதம், மருத்துவம் போன்ற துறைகளிலும் அறிவு பெற்றவர் என்று சித்தர் நூல்கள் மற்றும் பாரம்பரிய கதைகள் கூறுகின்றன. குறிப்பாக உலோகங்கள், கனிமங்கள் மற்றும் பல்வேறு பொருட்களை மாற்றி மருத்துவ பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது போன்ற ரசவாத அறிவுடன் போகர் தொடர்புபடுத்தப்படுகிறார். அந்த பாரம்பரியத்தின் மிக பிரபலமான படைப்பு என்று கருதப்படுவது பழனி முருகனின் நவபாஷான சிலை. பாரம்பரிய கதைப்படி போகர் இந்த சிலையை உருவாக்குவதற்காக பல அரிய பொருட்களை ஒன்றிணைத்து ஒரு குறிப்பிட்ட முறையில் பதப்படுத்தி சிலை வடிவில் உருவாக்கியதாக கூறப்படுகிறது. இங்கேதான் மிகப்பெரிய கேள்வி வருகிறது. நவபாஷாணம் என்றால் என்ன? பாஷாணம் என்ற சொல் சித்த மருத்துவ மரபில் சில கனிம அல்லது விஷத்தன்மை கொண்ட பொருட்களை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் நவபாஷாணம் என்ற பெயருக்கு இன்று எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியான பொருட்களின் பட்டியல் கிடையாது. வெவ்வேறு சித்த மரபுகளிலும் பின்னர் எழுதப்பட்ட விளக்கங்களிலும் வெவ்வேறு பட்டியல்கள் காணப்படுகின்றன. இதனால் நவபாஷாணம் என்றால் சரியாக இந்த 9 பொருட்கள் தான் என்று உறுதியாக சொல்லுவது மிகவும் கவனமாக அணுக வேண்டிய விஷயம். ஆனால் பாரம்பரியமாக சொல்லப்படும் கருத்து என்னவென்றால், தனித்தனியாக ஆபத்தானதாக இருக்கக்கூடிய சில பொருட்கள் குறிப்பிட்ட முறையில் சுத்திகரிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டு ஒன்றோடொன்று சேர்க்கப்பட்டால் அவற்றின் தன்மை மாறும் என்பதுதான். சித்த மருத்துவத்தில் சுத்திகரிப்பு மற்றும் மருந்தாக்கம் என்ற கருத்துக்கள் முக்கியமானவை. ஒரு கனிமம் அல்லது உலோகம் இயற்கையில் இருக்கும் வடிவிலேயே மருந்தாக பயன்படுத்தப்படுவதில்லை. பல்வேறு செயல்முறைகள் மூலம் அதை சுத்திகரித்து குறிப்பிட்ட முறையில் தயாரிப்பதாக சித்த மருத்துவ மரபு கூறுகிறது. இதனால்தான் போகர் சிலையைச் சுற்றி இவ்வளவு பெரிய மர்மம் உருவாகியுள்ளது. ஒரு சிலையை உருவாக்குவதற்காக மட்டும் இந்த பொருட்கள் பயன்படுத்தப்பட்டதா? அல்லது அந்த சிலையிலிருந்து கிடைக்கும் அபிஷேக பொருளுக்கும் ஏதேனும் மருத்துவ முக்கியத்துவம் இருப்பதாக போகர் கருதியாரா? பாரம்பரிய நம்பிக்கையின்படி நவபாஷான சிலைக்கு செய்யப்படும் அபிஷேகத்தில் பயன்படுத்தப்படும் பால், பஞ்சாமிர்தம் போன்ற பொருட்கள் சிலையின் தொடர்பால் மருத்துவத்தன்மை பெறும் என்று கூறப்படுகிறது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயம் பாரம்பரியமாக நம்பப்படுகிறது என்பதும் அது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டது என்பதும் ஒன்றல்ல. இன்று வரை நவபாஷான சிலையின் உண்மையான கலவை என்ன என்பது குறித்து பொதுமக்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட முழுமையான அறிவியல் தகவல் கிடைப்பதில்லை. மேலும் சிலையின் மாதிரியை எடுத்து சோதனை செய்வது போன்ற விஷயங்களுக்கும் மத மற்றும் பாதுகாப்பு சார்ந்த பல கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அதனால் இணையத்தில் காணப்படும் எந்த ஒரு பட்டியலையும் எடுத்துக்கொண்டு இதுதான் போகர் பயன்படுத்திய உண்மையான 9 பொருட்கள் என்று முடிவு செய்துவிட முடியாது. ஆனால் இந்த மர்மம் இன்னும் சுவாரஸ்யமாக இருப்பதற்கு காரணம் வேறு ஒன்று. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததாக கருதப்படும் ஒரு சித்தர் இவ்வளவு சிக்கலான ஒரு பொருள் தயாரிப்பு முறையை எப்படி கற்பனை செய்தார்? அவரிடம் இருந்த அறிவு எவ்வளவு ஆழமானது? அவர் பயன்படுத்தியதாக கூறப்படும் ரசவாத முறைகள் உண்மையில் எப்படிப்பட்டவை? இந்த கேள்விகளுக்கான பதில்களை தேடும்போது நாம் அடுத்ததாக பார்க்க வேண்டியது போகரின் ரசவாத அறிவும் சித்த மருத்துவத்தில் பாஷாணங்கள் பயன்படுத்தப்பட்ட விதமும். அங்கேதான்
நவபாஷாணத்தின் உண்மையான மர்மம் இன்னும் ஆழமாகத் தொடங்குகிறது. சித்தர் மரபில் ரசவாதம் என்பது வெறும் தங்கம் உருவாக்கும் முயற்சி என்று மட்டும் புரிந்து கொள்ளக்கூடாது. உடல், மருந்து, கனிமங்கள், உலோகங்கள் மற்றும் மனித உடலின் நீண்ட கால பாதுகாப்பு ஆகியவற்றை இணைத்து பார்க்கும் ஒரு பரந்த பாரம்பரிய அறிவாக அது விளக்கப்படுகிறது. போகர் இந்த ரசவாத மரபுடன் மிகவும் நெருக்கமாக தொடர்புபடுத்தப்படும் சித்தர்களில் ஒருவர். அவருடைய பெயருடன் தொடர்புடைய பல நூல்கள் மற்றும் கதைகள் இன்று காணப்படுகின்றன. அவற்றில் எது உண்மையில் அவரால் எழுதப்பட்டது, எது பின்னர் சேர்க்கப்பட்டது என்பதிலும் ஆய்வாளர்களிடையே விவாதங்கள் உள்ளன. இதுதான் வரலாற்றை அணுகும் போது நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டிய முக்கியமான விஷயம். போகரை பற்றிய ஒவ்வொரு கதையையும் வரலாற்று உண்மை என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் இந்த கதைகள் அனைத்தையும் வெறும் கற்பனை என்றும் நிராகரித்து விட முடியாது. ஏனென்றால் தென்னிந்திய சித்த மருத்துவ மரபில் கனிமங்கள் மற்றும் உலோகங்களை மருந்தாக்கும் முறைகள் பற்றிய பழமையான அறிவு உண்மையாகவே இருந்திருக்கிறது. அப்படியானால் நவபாஷாண சிலையின் பின்னால் என்ன இருக்கலாம்? ஒரு சாத்தியம், பாரம்பரியத்தில் கூறப்படுவது போல பல்வேறு கனிமப் பொருட்களை குறிப்பிட்ட அளவில் கலந்து நீண்ட செயல்முறையின் மூலம் ஒரு நிலையான பொருளாக மாற்றியிருக்கலாம் என்பதாகும். ஆனால் இதை உறுதிப்படுத்த போதுமான நேரடி அறிவியல் ஆதாரம் நம்மிடம் இல்லை. இன்னொரு சுவாரஸ்யமான கேள்வி, ஏன் ஒரு முருகன் சிலையை நவபாஷாணத்தில் உருவாக்க வேண்டும்? இதற்கான பாரம்பரிய விளக்கங்கள் பல இருக்கின்றன. சில மரபுகள் சிலை ஒரு ஆன்மீக மற்றும் மருத்துவ நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டது என்று கூறுகின்றன. சிலர் அபிஷேகத்தின் மூலம் சிலையுடன் தொடர்பு கொள்ளும் பொருட்களுக்கு மருத்துவ முக்கியத்துவம் கிடைக்கும் என்று நம்புகின்றனர். ஆனால் இவற்றை அறிவியல் உண்மைகளாக அறிவிப்பதற்கு முன் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு பொருள் சிலையிலிருந்து வெளியேறுகிறது என்பதாலேயே அது உடலுக்கு நன்மை தரும் என்று நிரூபிக்கப்படாது. அதற்கு வேதியியல் பகுப்பாய்வு, அளவீடு, நச்சுத்தன்மை பரிசோதனை, மருத்துவ ஆய்வு போன்றவை தேவை. இங்கேதான் நவபாஷாணத்தின் மர்மம் இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. சிலையின் சரியான கலவை என்ன? அதில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் என்ன? அவற்றின் விகிதம் என்ன? அவை எவ்வாறு பதப்படுத்தப்பட்டன? அந்த செயல்முறையின் மூலம் அவற்றின் வேதியியல் தன்மை எவ்வாறு மாறியது? இந்த கேள்விகளுக்கான முழுமையான பதில்கள் பொதுவாக கிடைக்கவில்லை. மேலும் ஒரு முக்கியமான விஷயம், நவபாஷாணம் என்ற பெயரை வைத்து இன்றைய காலத்தில் யாராவது தயாரிக்கும் பொருளை பழனி சிலையுடன் ஒப்பிடுவது பாதுகாப்பானது அல்ல. ஏனென்றால் உண்மையான கலவை உறுதியாக தெரியாத நிலையில் யாரோ ஒருவர் கூறும் 9 பொருட்களின் பட்டியலை வைத்து வீட்டிலேயே முயற்சி செய்வது மிகவும் ஆபத்தானது. அதனால் நவபாஷாணத்தை பற்றி பேசும்போது மர்மத்தையும் பாரம்பரியத்தையும் நாம் மதிக்கலாம். ஆனால் அறிவியல் ஆதாரம் இல்லாத விஷயங்களை உறுதியான உண்மை என்று சொல்லாமல் இருப்பதே சரியான அணுகுமுறை. இப்போது மீண்டும் போகரிடம் வருவோம். ஒரு பக்கம் அவர் ஒரு சித்தர் என்று போற்றப்படுகிறார். மற்றொரு பக்கம் அவரது பெயருடன் ரசவாதம், மருத்துவம், யோகம் போன்ற பல துறைகள் இணைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் எவ்வளவு வரலாற்று உண்மை, எவ்வளவு பாரம்பரிய நம்பிக்கை, எவ்வளவு பின்னர் உருவான கதை? இதற்கான பதிலை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், பழனி மலையில் இருக்கும் அந்த சிலை பல நூற்றாண்டுகளாக மக்களின் பக்தியையும் ஆர்வத்தையும் ஒரே நேரத்தில் ஈர்த்து வருகிறது. அது உண்மையில் என்ன பொருளால் உருவாக்கப்பட்டது என்ற கேள்வி இன்னும் முழுமையாக தீர்க்கப்படவில்லை. அதனால்தான் நவபாஷாணம் ஒரு சாதாரண சிலையின் கதை அல்ல. அது சித்தர் மரபு, பழமையான மருத்துவ அறிவு, ரசவாதம், ஆன்மீக நம்பிக்கை மற்றும் அறிவியல் ஆர்வம், இவை அனைத்தும் சந்திக்கும் ஒரு மர்மமான இடம். ஒருவேளை எதிர்காலத்தில் பாதுகாப்பான மற்றும் முழுமையான அறிவியல் ஆய்வுகள் மூலம் இந்த சிலையின் உண்மையான அமைப்பு பற்றிய புதிய தகவல்கள் கிடைக்கலாம். அப்பொழுது பல நூற்றாண்டுகளாக கேட்கப்பட்டு வரும் ஒரு கேள்விக்கு விடை கிடைக்கலாம்.
போகர் உருவாக்கியதாக கூறப்படும் நவபாஷான சிலை உண்மையில் எதனால் செய்யப்பட்டது? அந்த விடை கிடைக்கும் வரை நவபாஷாணத்தின் மர்மம் தொடர்ந்து பேசப்படும். இதுதான் இந்த கதையின் மிகப்பெரிய சுவாரஸ்யம்.